ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாய் டெய்லி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஆதரவு அவ்வளவா இருக்குங்க. அதனாலதான் நம்மளுடைய கம்பெனி இன்னும் மேலும் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் உங்களோட சைட்ல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உள்ளூர்ல மாத்திரம் இல்லைங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் அநேக இடங்கள்ல இருந்து நம்ம ஜாய் டெய்லி நெய்யை விரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் சரி, பெரியவங்களுக்கு கொடுக்கறதும் சரி, நல்லா கேட்டு விரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்க வாங்கி சப்போர்ட் நம்பர் கொடுத்து கூட நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, கஸ்டமர்ஸ் கூப்பிடும் போது எனக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நெய் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா சம்மர் டைம். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் வெக்கேஷன் முடிஞ்சு சம்மர் டைம் ஆரம்பிக்க போகுதுங்க. நம்ம சம்மருக்கு என்ன ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டே இருக்கோம். கண்டிப்பா டெபினட்டா நாங்க யோசிச்சு நல்ல கிஃப்டா, ஏன்னா எல்லாம் கொடுத்த மாதிரியே கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நிறைய பேர் நல்ல விதமா ஆலோசனை சொல்றீங்க. நாங்க அடுத்தது வேற லெவல் வேற என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா டெபினட்டா அந்த கிஃப்ட் என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா டெபினட்டா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட கமெண்ட்டை தாராளமா நீங்க போடுங்க. ஏன்னா நம்ம நெய்யோட ஃபீட்பேக் எப்படிங்கிறது நீங்க சொல்றதை வச்சுதான் ஒவ்வொரு புது கஸ்டமர்ஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குங்க. அதுக்காக தான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் போட சொல்றேன். சரிங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகானை மறக்காம டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல முன்னாடி வந்து நினைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஆஃபர் போட்டிருந்தோம், தமிழ் நியூ இயர் ஆஃபர்ல போட்டிருந்தோம். இப்ப அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மலான பிரைஸ் பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான பிரைஸ் உங்களுக்கு தெரியுங்க. நான் பிரைஸ் தாராளமா உங்களுக்கு நான் சொல்றேன். மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளுடைய நார்மலான பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் லிட்டர் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 580க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ ஆஃபர் பிரைஸ்ல போகிறது பாத்தீங்கன்னா 620 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். 620 ருபீஸ்க்கு என்னன்னு கேட்பீங்க. உங்களுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கும் பொழுது 100 ml நெய் ஃப்ரீயா கொடுக்குறோங்க. அது போக 1 லிட்டர் கண்டெய்னர் ஒன்று நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 1 லிட்டர் கண்டெய்னர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுக்கு 100 ml நெய் ஃப்ரீ வருதுங்க. இதுக்கு 620 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 1 லிட்டர் நெய் வாங்கும் பொழுது உங்களுக்கு 50 ml நெய் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? 50 ml நெய் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த கண்டெய்னர் 1 லிட்டர் கண்டெய்னர் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு 50 ml நெய் ஃப்ரீ வருது. ஒரு கண்டெய்னர் வருது, ஒரு 1 லிட்டர் நெய். இது 360 ரூபா மாத்திரம் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ml நெய். இந்த 200 ml நெய் பாத்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் மாத்திரம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இதுக்கு வேற நெய் நம்ம ஃப்ரீயா கொடுக்கறது இல்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னடா பெட் பாட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் பேசுறீங்க. கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு தெரியுது. ஆனாலும் நம்மளுடைய ரேட்டுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ரீசனபிளான நம்ம பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஹோல்சேலா நம்ம கிட்ட வாங்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம கிட்ட ராமேஸ்வரம், அப்புறம் திருச்சி, சென்னை, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்க வாங்கி ஹோல்சேலா வாங்கி லேபிள் இல்லாம கூட வாங்கி சேல் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம அஃபோர்டபுளான பிரைஸ், ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம விலைக்கு யாருமே சான்ஸே இல்லைங்க. நம்ம யாருமே கொடுக்க முடியாத விலையில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். கஸ்டமர்ஸ் உங்களுக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க, என்னடா பெட் பாட்டில் கொடுக்குறீங்க, பெட் பாட்டில் பதிலா வேற கொடுக்கறதுன்னு உங்க சஜஷன் நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் என்ன யோசிக்கிறோம்னா, அடுத்து என்ன கொடுக்கலாங்கிற பாத்திரம் தான் நாங்க அடுத்தது என்ன பொருள் கொடுக்கணுங்கிறது தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். நல்லபடியான பொருள், தரமான பொருள் உங்களுக்கு கொடுக்கணும் தான் எங்களுடைய விருப்பம், நோக்கம் எல்லாமே. அதே மாதிரி நீங்க கொடுக்கிற சப்போர்ட், ஆதரவு எல்லாமே நீங்க கொடுங்க. சரிங்களா? நீங்க கொடுக்கிற சப்போர்ட்னால மாத்திரம் தான் நாங்க இந்த இடத்துல நின்று அடுத்தடுத்த லெவலுக்கு growth ஆகி போய்கிட்டு இருக்கோங்க. நீங்க உங்க கொடுக்கிற சப்போர்ட்டை தயவு செய்து நிப்பாட்டிடாதீங்க. தாராளமாக நீங்க உங்க அட்வைஸ் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. அதை உட்பட சொல்றேன், லேடிஸ் உட்பட பாத்தீங்கன்னா எடுத்து செல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதாங்க. ஏன்னா பாருங்க, நம்ம கிட்ட நெய் அஃபோர்டபுளான பிரைஸ், நம்ம ரீசனபிளான பிரைஸ் நம்ம ஹோல்சேலா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ்
அதாவது வந்து பாத்தீங்கன்னா சகோதரிகள் வீட்டுல இருந்து சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நம்ம கிட்ட எப்பவுமே நீங்க எடுத்து தாராளமாக நீங்க வியாபாரம் பார்க்கலாங்க. ஏன்னா நீங்க வந்து பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க உங்க சொந்தக்காரங்க தகுந்தாப்புல நீங்க கொடுத்தீங்கன்னா கூட நல்ல ரீச் ஆகிற ஒரு பிசினஸ் தாங்க இது. தாராளமாக நீங்க வீட்டுல இருந்து ஒரு யோசனை பண்ணுங்க. வீட்டுல இருந்து செய்யறவங்களுக்கு தாராளமாக இதை நீங்க செய்யலாம். ஏன்னா பெரிய முதலீடு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நினைக்காதீங்க. கொஞ்சம் முதலீடு இருந்தா மாத்திரம் போதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2000 3000 ரூபாய் இருந்தா போதும். 2000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா அதை வாங்கி சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஆர்டர் போட்டீங்கன்னா அடுத்த நாளே உங்க கையில வந்து எங்க ஸ்டாக் வந்து ஜாய் டெய்ரி நெய் உங்களுக்கு கையில கிடைச்சிருங்க. நீங்க எடுத்து தாராளமாக வியாபாரம் பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா நாங்க என்னைக்குமே இருப்போங்க. சரிங்களா? இப்போ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளூர் வெளியூர்ல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஒரு ஐடியாவோட கேட்டு நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதை கூட வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அவங்க மென்மேலும் இன்னும் வளருங்கிறது சொல்றது எங்களோட ஒரே ஒரு ஆசை. ஏன்னா வந்து அவங்க எடுக்கிற பொருள் நல்லபடியா அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க நல்லபடியா லாபம் சம்பாதிக்கணுங்கிறது தான் நாங்க ஒவ்வொரு நாள் ஆசைப்பட்டு பொருள் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நெய் வாங்குறவங்க சண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்றதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க. சண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி லீவுங்க, ஹாலிடே. அதனால வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்து நிறைய பேர் போன் எடுக்கிறது இல்ல ஏன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க. நியாயமானதாங்க. ஏன்னா அந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம போன் எடுக்கிறது இல்ல. இப்ப வந்து பாருங்க கீழே தெரியற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுல 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட நம்பர், ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் நம்பர். என்னோட பர்சனல் நம்பருக்கு நீங்க தாராளமா கூப்பிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அடுத்த நாள் சண்டே நீங்க ஆர்டர் பண்றவங்களுக்கு நாங்க மண்டே வந்து கண்டிப்பா நாங்க டிஸ்பேச் பண்ணிடுவோங்க. அதே மாதிரி டிஸ்பேச் பண்றதுக்கும் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கிறேன். ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க ஆர்டர் போடுறத நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 5 மணிக்குள்ள நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச் டீம்ல அந்த 5 மணிக்குள்ள ஆர்டர் க்ளோஸ் பண்ணி டெலிவரி டீம் அந்த செக்ஷனுக்கு போயிருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணிக்கு மேல போடுற ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் தான் டெலிவரி ஆகும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் டிலே நாம இன்னைக்கு போடுற ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே கிடைச்சிடுங்க. சப்போஸ் கொரியர் இஷ்யூ ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா மாத்திரமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருந்து 2 நாள் டிலே ஆகும். சரிங்களா? அதனால தயவு செய்து பொருள் வந்து எப்படி சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமே நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு அந்த அச்சம் எதுவுமே பயம் இருக்கவே வேண்டாங்க. உங்கள் பொருள் தரமா உடையாம அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொன்னாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்போ சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கரெக்டா வந்துருச்சு, ஒரு டைம் பாட்டில் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக மறுபடியும் நான் பேக்கிங் செக்ஷன்ல பேசி மறுபடியும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் 2 பேக் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளி அளவு கூட பாட்டில் புரோக்கன் ஆகுறதோ உங்களுக்கு லீக் ஆகுறதோ அந்த கம்ப்ளைண்ட் வரவே வராதுங்க. அதுக்கு நான் அஷ்யூர்மெண்ட் கொடுக்குறேங்க. நீங்க பண்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, நீங்க வந்து பாருங்க எல்லாமே எல்லா விதமான ஒவ்வொரு உங்களுடைய எந்த ஒரு நிறை குறைகள் இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட நீங்க வெளிப்படையா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம், என்கிட்ட போன் பண்ணி சொல்லலாம். எங்களுடைய டிஃபால்ட் ஏதாவது இருந்தா நாங்க உடனே சரி பண்ணி அதை உங்களுக்கு நிவர்த்தியா கொடுக்கணுங்கிறதாங்க இந்த ஜாய் டெய்ரி கம்பெனியோட நோக்கமே. நான் மாத்திரம் இல்லைங்க, எங்க ஸ்டாஃப் எல்லாருமே நாங்க உங்களுக்கு நல்ல தரமான பொருள் நல்ல தரமான விலையில தரமான இடத்துல நல்லபடியான கொடுக்கணுங்கிறது தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. பை பை.